வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து மிக்க ஒரு சப்பாத்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் கோதுமை மாவு, சிறிதளவு கேரட் துருவல், இது வேக வச்ச நிலக்கடலை. வேக வச்ச நிலக்கடலையை நான் விழுது பறத்துக்கு வேர்க்கடலையும் கேரட்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கோதுமை மாவு பிசையும் போது இந்த 2 விழுதுகளையும் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சு இந்த சப்பாத்தி ஒன்று போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறம் நிலக்கடலை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது ஊட்டச்சத்து மிக்கதாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் தொட்டுக்கலாம் அப்படின்னா, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, குருமா. சப்பாத்தி பார்த்திங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கணும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அந்த விழுதுகளை போட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தியாக பிணைஞ்சு தேய்ச்சி போட்டு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ வெந்துகிட்ருக்கு. இது ஒரு கப்புக்கு நான் ஒரு 4 சப்பாத்தி அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நிலக்கடலை, கேரட்டு, இல்லை பீட்ரூட் கூட இன்னும் சேர்த்துக்கலாம். எல்லாமே விழுது பருத்தில் அரைச்சி இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சத்தாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். எங்கள் வீடியோவில் நோக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாம் இது நெய்யும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் எண்ணெய் இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா நெய் சேர்த்து கூட இந்த சப்பாத்தியை செய்யலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.